கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் பெண்கள் மகிழ்ச்சியிலே அதிமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அதிமுகவே தோல்வியை தழுவி விட்டது, அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ மட்டும் அதிமுக என கூவிக்கொண்டிருக்கிறாய் என நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். அதிமுகவின் மீது உண்மையான பற்றும் அதிமுகவுடைய உண்மையான தொண்டனாக இருக்கக்கூடிய எவரும் கட்சி மாறப்போவதும் கிடையாது. அதிமுக அழியக்கூடிய தருவாயில் இருந்தாலும் அதிமுகவிற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழியிலே வந்தவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் மிக விரைவாகவே கூட்டமாக எடப்பாடி பழனிசாமியை தேடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வருகை தர இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலும் சரி அதிமுகவின் சார்பாகவும் சரி அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகான தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக இந்த தோல்விக்கான காரணங்களை குறித்து அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் தோல்விக்கான காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திய நிலையிலே கடந்த ஜூன் 21ஆம் தேதி நாகை, மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையிலே வரும் ஜூலை 1ஆம் தேதி அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து வரும் நிலையிலே மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறாராம். ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. வர இருக்கும் இடைத்தேர்தல் குறித்து இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்படுவதாக அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்க வேண்டும். பெண்கள் நினைத்தால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றம் செய்ய முடியும். அதன் அடிப்படையிலே மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அனைத்து மகளிரும் கண்டிப்பாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக அழைப்புகள் என்பது விடுக்கப்பட்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது விழா வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணைக்கிடங்க கூட்டமாக மகளிர் அணி தலைவர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரடியாக வருகை தர இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு இயக்கம். விஜய் மட்டும் உள்ளே வராமல் இருந்திருந்தால், தமிழக வெற்றி கழகம் மட்டும் உருவாக்கப்படாமல் ஆரம்பிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள் அந்த நபர்கள் யாருமே அதிமுகவை விட்டு வெளியேறி இருப்பதற்கு வாய்ப்புகள் என்பதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி போர்க்குடி தூக்கி இருப்பதற்கும் வாய்ப்புகள் என்பது சுத்தமாகவே இருந்திருக்க கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு.